எங்களுக்கு கொண்டும் நல்ல செயல்கள் செய்கின்ற போது எந்த ஒரு செயலும் அது மக்களுக்கானதாக இருந்தால் அதை தடுக்கின்ற வேலை எங்களுக்கு இல்லை. அதை முதலில் பாராட்டுகிற இடத்தில் அண்ணன் செந்தமிழ் சீமான் இருப்பார், நாம் தமிழர் தம்பிமார்கள் இருப்பார். இந்த வணிக வளாகம் கட்டப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை இப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த மக்களை கூட்டி அவர்களுடைய கருத்தை கேட்டு இப்போ இந்த வணிக வளாகம் தேவையா என்பதை கேட்டு நீங்கள் கட்டியிருந்தீர்கள் என்றால் எங்களுக்கு இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சின்னச்சேலம் பேருந்து நிலையத்தில் மட்டும், இந்த சின்னச்சேலம் பேரூராட்சி மட்டும் சின்னச்சேலத்தில் இருக்கின்ற இந்த பேருந்து நிலையத்தை சுருக்கி வணிக வளாகம் கட்டுகிறது என்றால் அந்த வணிக வளாகம் மக்களுக்கானதா அல்ல சின்னச்சேலம் பேரூராட்சியில் இருக்கின்ற அந்த உறுப்பினர்களுக்காக கட்டப்படுகின்றதா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு புதிய திட்டம் போடுவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது விவசாய பகுதி. இந்த விவசாய பகுதியில நெல் அறுவடை நடக்கும். நெல் அறுவடை நடக்கும் போது அந்த நெல்லை பாதுகாக்கின்ற ஒரு கிடங்கை நாங்கள் கட்டுகிறோம். சின்னச்சேலம் நகராட்சி மூலமாக ஒரு கிடங்கை கட்டுகிறோம் என்றால் அதை பாராட்டுகின்ற இடத்தில் முதலே நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அம்மா கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலேயே அதிக விதவைகள், அதிக இளம் பெண்கள் விதவைகளாக இருப்பது தமிழ்நாட்டில் தான். காரணம் அதற்கு மதுதான் என்று சொன்னார்கள். அப்போ மதுவை குடிக்க வைத்து நம் வீட்டு பெண்களில் தாலி அறுக்கின்ற ஒரு தாலி அறுத்த அரசுதான் இங்கே நடைபெறுகிறது. நாங்கள் இலவசம் கொடுப்போம். நாங்களும் அரசியல் கட்சி நடத்துறோம், இலவசம் கொடுப்போம். இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்கிறார், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலவசம் கொடுக்கிறோம். சர்வதேச தரத்திற்கான கல்வியை இலவசமாக கொடுப்போம். சர்வதேச தரத்துக்கான கல்வியை இலவசமாக கொடுக்கும். அதே போல வேற எதை இலவசமாக கொடுக்கும்? சர்வதேச தரத்துக்கான உலக தரத்திற்கான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கும். அதே போன்று இன்றைக்கு தண்ணீர் விற்பனை பண்டமாக ஆகிவிட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, அது மக்களுக்கானது. அந்த தண்ணீரை இலவசமாக கொடுப்போம் சொல்றோம். 75 ஆண்டுகளாக இந்த இந்தியாவில் நல்ல மருத்துவம் இல்லை. சோனியா காந்திக்கு மருத்துவம்னா அமெரிக்கா, எம்ஜிஆருக்கு மருத்துவம்னா அமெரிக்கா, கர்நாடகாவுக்கு மருத்துவம்னா ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரி, இல்லைன்னா காவேரி மருத்துவமனை. அப்ப எங்க இவரை 5 முதல் முதலமைச்சராக இருந்த இந்த கருணாநிதியோட ஆட்சியில அந்த அரசாங்கம் நடத்துகின்ற மருத்துவமனை நல்ல மருத்துவமனையாக இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய கடைசி குடிமகன் வரை, முதலமைச்சரிலிருந்து கடைசி குடிமகன் வரை சமமான சரியான மருத்துவத்தை நாம் தமிழர் கட்சி இலவசமாக கொடுக்கும் என்று சொல்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி அல்ல, 40% ஆட்சி என்பதை எல்லோரும் தெளிவா சொல்லுங்க. எங்கள் கட்சி எல்லா மக்களுக்குமானது, ஆனால் எங்கள் அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது என்று சொல்கின்ற ஒரே தலைவன் உலகத்தில் உண்டு என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். தமிழ் தேசிய இனத்திற்கு முகமும் முகவரியும் தந்த தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும், எப்படி தமிழ்நாட்டை முப்படி உயர்த்திட வேண்டும் என்று கனவு கண்ட பாவலரேறு பெருஞ்சித்தினார் அவர்களின் கனவை நனவாக்க களமாடி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை செலுத்தி, மக்கள் நலன் கருதி மக்களுக்காக எந்த செயலும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் இங்கே சின்னசேலம் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் கட்டப்பட இருக்கின்ற அந்த வணிக வளாகத்தை தடுத்து நிறுத்த கோரி நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சீரும் சிறப்புமாக அல்லும் பகலும் அயராது உழைத்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கும், எனக்கு முன்பாக சிறந்ததொரு உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள் இனியன் அவர்களுக்கும், இந்த செய்தியினை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற இப்பகுதி வாழ் தமிழ் மக்களுக்கும், வணிக பெருமக்களுக்கும், தொழிலாளர் தோழர்களுக்கும், பாட்டாளி சொந்தங்களுக்கும் நாங்கள் சார்ந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் முடிக்கின்ற போது சொன்னார்கள், இங்கே ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள், விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் என்று. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இவர்கள் தேர்தலுக்காகத்தான் இந்த கூட்டத்தை போடுகிறார்கள், இவர்கள் தேர்தலுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் என்று. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள், இந்த நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் இந்த நாட்டுக்கானது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும்.
எங்களுக்கு கொண்டும் நல்ல செயல்கள் செய்கின்ற போது எந்த ஒரு செயலும் அது மக்களுக்கானதாக இருந்தால் அதை தடுக்கின்ற வேலை எங்களுக்கு இல்லை. அதை முதலில் பாராட்டுகிற இடத்தில் அண்ணன் செந்தமன் சீமான் இருப்பார், நாம் தமிழர் தம்பிமார்கள் இருப்பார்கள். அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த வணிக வளாகம் கட்டப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை இப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த மக்களை கூட்டி அவர்களுடைய கருத்தை கேட்டு இப்போ இந்த வணிக வளாகம் தேவையா என்பதை கேட்டு நீங்கள் கட்டியிருந்தீர்கள் என்றால் எங்களுக்கு இதில் மாற்று கருத்து இல்லை. உலகத்தில் ஒன்றொன்றும் மக்கள் தொகைக்கு ஏற்ற விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், சென்னை என்றால் சென்னையினுடைய தலைமையான பேருந்து நிலையம் பாரிமுனையில் இருந்தது. அது ஒரு 5 ஏக்கர் நிலத்திலே அந்த பேருந்து நிலையம் இருந்தது. அப்போ மக்கள் பெருக்கம் அதிகமாகிவிட்டது, போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது. இந்த 5 ஏக்கர் பேருந்து நிலையம் பத்தாது என்று அவர்கள் உடனே கோயம்பேட்டுக்கு மாற்றினார்கள். 60 ஏக்கர்களை பேருந்து நிலையம் கட்டினார்கள். 60 ஏக்கர் பேருந்து நிலையம் பத்தவில்லை என்பதற்காக இன்னைக்கு கிளாம்பாக்கத்திலே 140 ஏக்கர்களை பேருந்து நிலையம் கட்டுகிறார். அப்படி என்றால் என்ன? மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொன்றையும் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் பார்த்திருக்கலாம், இங்கே உள்ள பெரியவர்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், ஒரு காலத்தில் இந்த சாலைகள் எல்லாம் எவ்வளவு கூடுதலாக இருந்தது. மக்கள் பெருக்கம் அதிகம் வருகின்ற போது அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த சின்னச்சேலம் பேருந்து நிலையத்தில் மட்டும், இந்த சின்னச்சேலம் பேரூராட்சி மட்டும் சின்னச்சேலத்தில் இருக்கின்ற இந்த பேருந்து நிலையத்தை சுருக்கி வணிக வளாகம் கட்டுகிறது என்றால் அந்த வணிக வளாகம் மக்களுக்கானதா அல்ல சின்னச்சேலம் பேரூராட்சியில் இருக்கின்ற அந்த உறுப்பினர்களுக்காக கட்டப்படுகின்றதா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு புதிய திட்டம் வருவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது விவசாய பகுதி. இந்த விவசாய பகுதியில நெல் அறுவடை நடக்கும். நெல் அறுவடை நடக்கும் போது அந்த நெல்லை பாதுகாக்கின்ற ஒரு கிடங்கை நாங்கள் கட்டுகிறோம். சின்னச்சேலம் நகராட்சி மூலமாக ஒரு கிடங்கை கட்டுகிறோம் என்றால் அதை பாராட்டுகின்ற இடத்தில் முதலே நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல, 2 கடை, ஒரு மாமன்ற ஒரு பேரூராட்சி உறுப்பினருக்கு 2 கடை அப்படின்றது 18 உறுப்பினர்கள் இருப்பதா, 18 உறுப்பினருக்கு 36 கடை, ஆளுக்கு 2 கடையை எடுத்துக்கிட்டு இவர்கள் வாழ்வார்கள். மக்கள் இங்க அவதிப்பட வேண்டும். ஏன் இதே வளாகத்துல அந்த ஓரத்துல ஒரு 6 காரு கடை, ஒரு 100 கடையை கட்டி என் தாய்மார்கள் வேர்க்கல்ல தெருவுல போட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னும் தெருவுல போட்டு இருக்காதீங்க, பிளாட்பார்த்து இருக்காதீங்க, நீங்க அந்த கடையில நடத்துக்கிட்டு இந்த பேரூராட்சி அப்படி விரிவாக்கம் பண்ணலாம்ல. அந்த செந்தமன் சீமான் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் உண்கின்ற கீரை தெருவிலே கிடைக்கின்றது, மக்கள் உண்கின்ற வேர்க்கடலை தெருவிலே கிடைக்கின்றது, மக்கள் உண்கின்ற அத்தனை பொருள்களும் நடைபாதையிலே இருக்கின்றது. நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் காலையில் போடுகின்ற செருப்பு ஏசி கடையிலே இருக்கின்றது, கண்ணாடி கதவு போட்ட கடையிலே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் செருப்பை வாசலிலே கழட்டி விடுகிறோம். நாங்கள் வாசிக்கின்ற அந்த வேர்க்கல்லையை தான் சமையல் அறை வரைக்கும் எடுத்து போறோம். அப்ப சமையல் அறை வரைக்கும் போற வேர்க்கல்ல வீடியோ கிடைக்கின்றது. ஆனால் நாங்கள் காலில் போட்டு கொண்டிருக்கின்ற செருப்பு, வாசலில் விடுகின்ற செருப்பு ஏசி கடையிலே இருக்கின்றது. நாங்கள் வந்தால் இதை தலைகீழாக மாற்றுவோம். எங்கள் ஆத்தா இருக்கின்ற வேர்களை ஏசி கடைக்கு போகும், நாங்கள் காலில் போட்டுக்கின்ற செருப்பு பிளாட்பாரத்துக்கு வரும், நடைபாதைக்கு வரும் என்று சொல்கிறார். அதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த கூட்டம், இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி. நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். எல்லா அரசியல் கட்சிகளை போலவும் நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்கின்றது என்று நினைக்காதீர்கள். இங்கே அரசியல் 2 வகைப்படும். ஒன்று தேர்தல் அரசியல், இன்னொன்று மக்கள் அரசியல். இந்த நாட்டில் இந்தியாவிலேயே மக்கள் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, ஒரே தலைவர் அண்ணன் செந்தமன் சீமான் என்பதை மாற்றி கருத்துல. மற்றவர்கள் தேர்தல் அரசியல் பண்ணுவான். நீங்க நினைச்சுக்கலாம், தேர்தல் அரசியல் இந்த திராவிட மாடல் அரசு இந்த பிங்க் சாயம் போட்டு, அது பிங்க் சாயமா வெளிர் சிகப்பு பிங்க் சாயம் போட்டு இலவச பேருந்து விடுகிறது, வெறுமக்களை இலவசமா கொடுத்துருது. அப்ப இது நல்ல அரசு தானே என்று நீங்கள் நினைக்கலாம். குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, இது நல்ல அரசு தானே என்று நினைக்கலாம். பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, இது நல்ல அரசு என்று நினைக்கலாம். இந்த அரசு கொடுக்கின்ற இந்த நிதி எல்லாம் இது எங்கிருந்து வருகின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் சற்றே சிந்திச்சு பாருங்க. கருணாநிதி திருவாரூர்ல குடவாசல் இருந்து எடுத்து வந்த காசா? அது திருவாரூர்ல இருந்து எடுத்து வந்த காசா? அல்லது ஸ்டாலின் அவர்கள் ஏதோ உழைத்து ஓடாய் தேங்கி அதில் வருமானம் ஈட்டிய காசா? ஒன்றுமில்லை. என் தாய்மார்களே, இந்த கூட்டத்தை கேட்டிருக்கின்ற சகோதரிகளே, இந்த காசு உங்க அப்பனையோ எங்க அப்பனையோ, உன் சித்தப்பனையோ என் சித்தப்பனையோ, உன் பெரியப்பனையோ என் பெரியப்பனையோ, உன் தாத்தாவையும் என் தாத்தாவையும் குடிக்க வச்சு வருகின்ற காசில் இவர்கள் இலவசம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 1000 ரூபாய் தராங்க. டிக்கெட் நாங்களே எங்களை உழைச்சி நல்ல வேலை செஞ்சு ஊழியர் கொடுத்தா எங்களுக்கான பயணச்சீட்டை நாங்களே எடுத்துக்க முடியும்.
முதல் நாளே இலவச பேருந்து என்று சொன்னார்கள். யாருக்கு? மகளிருக்கு மட்டும். மகளிருக்கு மட்டும் இலவச பேருந்து என்று ஏறிட்டாங்க. அந்த மகளிருக்கு இலவச பேருந்து. அதே அவர் அந்த இலவச பேருந்து ஏறின அந்த பெண்மணியோட கணவன் அதே பேருந்துல ஏறாரு. அதே நேற்று வரைக்கும் அவர் போகிற தூரத்துக்கு அவர் வெறும் 6 ரூபாய் பயணச்சீட்டு எடுத்திருந்தாரு. இந்த இலவச பேருந்து கொடுத்த அன்னைக்கு அந்த கணவனுக்கு 10 ரூபாய் ஆயிடுச்சு. 10 ரூபாய் பேருந்து கட்டணாச்சு. சத்தம் இல்லாமல் 4 ரூபாய் ஏற்றிட்டான். அப்போ மனைவிக்கு இலவச பேருந்து, கணவனுக்கு இரட்டிப்பு பேருந்து, அந்த காசு என்னாவது சரியாயிடும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இது இலவசம் கொடுத்துட்டாங்க. இந்த இலவசம் எங்க இருந்து கொடுக்குறாங்க? அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரையும் குடிக்க வச்சு நம்ம வீட்டுல உங்களை குடிக்க வச்சு கொடுக்கிற காசு தான் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்குவாங்க, ஓட்ட வாங்குவாங்க, மறுபடியும் 5 வருஷம் ஆட்சி செய்வாங்க, மறுபடியும் நம்மள சுரண்டுவாங்க. ஒரே சின்ன கணக்கு அப்படியே சொல்லி பாரு. என் தாத்தா போறாரு, எங்க பெரியப்பா போறாரு லுங்கி கட்டிட்டு, அவரு குடிப்பாரா குடிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா குடிக்கிறாருன்னு வச்சுங்க. சாதாரணமா ஒரு குவார்டர் போத்தல் இருக்குமா? இந்த குவார்டர் போத்தல் என்ன விலை இருக்கும்? அது விலைலாம் எனக்கு தெரியல. விலை ஒரு 100 ரூபாய் வச்சுங்க. ஒரு குவார்டர் போத்தல் ஒரு நாளைக்கு குடிக்கிறாருன்னா ஒரு 100 ரூபாய் வச்சுங்க. ஒரு மாசம் குடிச்சா எவ்வளவு ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சு. ஒரு மாசம் குடித்தால் 3000 ரூபாய். ஒரு வருஷம் குடிச்சா 10,800 ரூபாய். ஒரு வருடம் குடித்தால் 10,800 ரூபாய். 5 வருஷம் ஒரு ஆட்சி நடக்குது. 5 வருஷம் ஆட்சியில அவர் எவ்வளவு குடிக்கிறாருன்னா 1,80,000 ரூபாய் குடிக்கிறார். 1 லட்சத்துக்கு ஒரு தனி மனிதனிடம், ஒரு தகப்பனிடம், ஒரு என் பெரியப்பாவிடம், என் தாத்தாவிடம் இந்த அரசாங்கம் பறிக்கின்ற காசு ஒரு ஆண்டுக்கு 5 ஆண்டுக்கு 1,80,000 ரூபாய் பறிக்குது. இந்த 1,80,000 ரூபாய் பறிச்சுட்டு அதுல இலவச பேருந்துக்கு ஒரு 6 ரூபாயும், இந்த மாசத்துக்கு ஒரு 500 ரூபாயும் இப்படி கொடுத்துட்டு நாங்கள் இலவசம் கொடுத்தோம். ஆனால் இந்தியாவிலேயே நாங்கள் சொல்லவில்லை, அம்மா கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலேயே அதிக விதவைகள், அதிக இளம் பெண்கள் விதவைகளாக இருப்பது தமிழ்நாட்டில் தான். காரணம் அதற்கு மதுதான் என்று சொன்னார்கள். அப்போ மதுவை குடிக்க வைத்து நம் வீட்டு பெண்களில் தாலி அறுக்கின்ற ஒரு தாலி அறுத்த அரசுதான் இங்கே நடைபெறுகிறது என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். நாங்கள் சொல்றோம், நாங்கள் அரசியல்வாதி, மக்கள் அரசியல் செய்கின்றனர். அப்ப நீங்க இலவசமே கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் இலவசம் கொடுப்போம். நாங்களும் அரசியல் கட்சி நடத்துறோம், இலவசம் கொடுப்போம். இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்கிறார், நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலவசம் கொடுக்கும். எதை இலவசமாக கொடுக்கும்? சர்வதேச தரத்திற்கான கல்வியை இலவசமாக கொடுக்கும். சர்வதேச தரத்துக்கான கல்வியை இலவசமாக கொடுக்கும். அதே போல வேற எதை இலவசமாக கொடுக்கும்? சர்வதேச தரத்துக்கான, உலக தரத்திற்கான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கும். அதே போன்று இன்றைக்கு தண்ணீர் விற்பனை பண்டமாக ஆகிவிட்டது. நாங்கள் அரசுக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, அது மக்களுக்கானது. அந்த தண்ணீரை இலவசமாக கொடுப்போம் சொல்றோம். இலவசமா கொடுக்கும் சொல்றோம். கல்வி ஒரு குடும்பத்துக்கு எது செலவு அதிகமாகுது? ஒரு குடும்பம் இன்றைக்கு இந்த நாகரிக உலகத்தில் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் எதை நினைக்கிறாங்க? நம்ம புள்ள நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கணும், நல்ல கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கணும் நினைக்கும் போது அது நல்ல கல்வி எங்க இருக்கு? தனியார்ல தான் இருக்கு. அப்ப தனியார்ல நீ கொண்டு சேர்க்க போனா அட்மிஷன் ஃபீஸ் எல்கேஜிக்கு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். டேம்பிஸ் எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் இல்லாம குழந்தைய பள்ளிக்கூடத்துல கிட்டையே கூட்டி போக முடியாது. அதுக்கு அப்ளிகேஷன் வாங்குறது 1 மாசம் முன்னாடி நிக்க வேண்டியது இருக்கு. அப்ப கல்வி என்பது கலைமகள் விலைமகளாகிவிட்டார். கல்வி என்பது வணிக பொருளாகிவிட்டது, விற்பனை பொருளாகிவிட்டது. நாங்கள் சொல்கிறோம், அந்த கல்வி கடைசி குடிமகன் வரைக்கும் எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை இலவசமாக தருவோம் என்று சொல்கிறோம். அதேதான் மருத்துவம் எடுத்துக்கிட்டான். அம்மா சோனியா காந்தி இந்த உலகம், இந்த இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகுது. 75 ஆண்டு இந்த இந்தியாவில் சோனியா காந்திக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பார்க்கறதுக்கு அமெரிக்காவுக்கு போறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கிற அதிமுக காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதிமுகவுடைய எதிரியா இருக்கின்ற திமுக காரங்களும் இருப்பீங்க. இங்க கர்நாடக எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லானே நம்ம இந்தியாவோட வைத்தியம் பார்க்கறதுக்கு நல்ல மருத்துவமனை இல்லை என்று அமெரிக்கா கொண்டு போறான். புருக்லின் மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கிறான். அப்போ 75 ஆண்டுகளாக இந்த இந்தியாவில் நல்ல மருத்துவம் இல்லை. சோனியா காந்திக்கு மருத்துவம்னா அமெரிக்கா, எம்ஜிஆருக்கு மருத்துவம்னா அமெரிக்கா, கர்நாடகத்துக்கு மருத்துவம்னா ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரி, இல்லைன்னா காவேரி மருத்துவமனை. அப்ப எங்க இவரை 5 முதல் முதலமைச்சராக இருந்த இந்த கருணாநிதியினுடைய ஆட்சியில அந்த அரசாங்கம் நடத்துகின்ற மருத்துவமனை நல்ல மருத்துவமனையாக இல்லை.
கருணாநிதி நல்ல மருத்துவத்தை உருவாக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அப்போ கருணாநிதிக்கு ராமச்சந்திரா காவேரி, எம்ஜிஆருக்கு புருக்லின், அவருக்கு அம்மையார், இந்த சோனியா காந்திக்கு அமெரிக்கா. நாங்கள் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய கடைசி குடிமகன் வரை, முதலமைச்சரிலிருந்து கடைசி குடிமகன் வரை சமமான சரியான மருத்துவத்தை நாம் தமிழர் கட்சி இலவசமாக கொடுக்கும் என்று சொல்கிறோம். அதை உணர்ந்து பாருங்க. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்ட விற்காதீங்க. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்ட வித்துட்டா இப்படி மக்களுக்கான இந்த சலுகை எல்லாம் எது இருந்து எடுக்கிறோம்? இது மாதிரி நாங்க வணிக வளாகம் கட்டுறோம், கடை கட்டுறோம்னு சொல்லி 40% கமிஷன் அடிச்சு, நீங்கள் இனிமேல் தெளிவாக சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி அல்ல, 40% ஆட்சி என்பதை எல்லோரும் தெளிவாக சொல்லுங்க. மக்கள் செய்ய வேண்டியது 40% திமுக, திராவிட மாடல் திமுக இல்லை, 40% திமுக என்பதை சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் ஊழல். இதே டாஸ்மார்க்ல இப்படின்னு சொல்றோம், 50,000 கோடி 50,000 கோடி வருமானம் வருது மாசத்துக்கு, வருஷத்துக்கு 50,000 கோடி வருமானம் வருதுன்றோம். ஒரு ஆய்வு பண்ணிட்டு ரைடு பண்ணிட்டு அவன் சொல்றான், இந்த 50,000 கோடி இல்ல 3,000 கோடி, அது 1 லட்சம் கோடி மாசம் வருமானம் வருது. 1 லட்சம் கோடியில வருமானம் வந்து ஆட்சி அரசுக்கு வருது 50,000 கோடி தான், மீதி 50,000 கோடி கருணாநிதி குடும்பத்துக்கு போகுதுன்னு சொல்றான். அவன் அறிவிப்பு கொடுத்துட்டான், 3,000 கோடி ஊழல் நடந்துச்சுன்னு காலையில சொல்றான். மறுநாள் அவனே மாத்துறான். எப்படி மாத்துறான்? இல்ல 3,000 கோடி நாங்க தெரியாம சொல்லிட்டோம், சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டாங்க தெரியாம சொல்லிட்டு 1,000 கோடின்றான். அந்த ஒரு நாள், அந்த 24 மணி நேரத்துல ஒரு மாற்றம் வருது. அப்போ இந்த 3,000 கோடியில எத்தனாயிரம் கோடி அமித்ஷாவுக்கு கைமாற்றுன்னு சொல்ல முடியாது. இந்த 3,000 கோடியில எத்தனாயிரம் கோடி அமித்ஷாவுக்கு போச்சு, மோடிக்கு போச்சுன்னு சொல்ல முடியாது. 1000 கோடி சரிப்பா, 110 ரூபாய் பிட் பாக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். 110 ரூபாய் பிட் பாக்கெட் ஓடி போய் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற 2 கான்ஸ்டபிள் செத்துக்கு போய் பிடிச்சி கொண்டு வந்து அவனை சிறையில போட்டு 15 நாள் ரிமாண்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஜாமீன்ல வரணும், வழக்கு நடத்தலாம். எவ்வளவு? 140 கோடி ரூபாய் பரிசு அடிச்சிருக்கு. ஆனால் 1000 கோடி ரூபாய் ஒருத்தன் அடிச்சுட்டு ஆட்சியில இருக்கான். அவன் திருடனா இவன் திருடனா, அவன் திருடனா இவன் திருடனா. அப்போ இதையெல்லாம் இந்த மக்கள் சிந்திக்கணும். இது ஊழல் ஆட்சி. அப்ப நல்லது ஒரு ஆட்சி, மக்கள் ஆட்சியே வரணும். இந்த உலகத்திலேயே அரசியல் தலைவர் என்றால், தலைவன் என்றால் ஒருவன். எங்கள் பின்னாடி சிலையா நிற்கிறான காமராஜர், எங்க பாட்ட காமராஜர், அவன் ஒரு அரசியல் தலைவன். தலைவன் என்றால் யாரு? தலைவன் என்றால் மக்களை பற்றி சிந்திப்பவன், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன். அரசியல்வாதி என்றால் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன். இன்றைக்கு தமிழ் இந்தியாவிலேயே ஒரு தலைவன் என்றால் அந்த செந்தமிழ் சீமான் ஒருவர் தான் தலைவர். அவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறவர். எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கானதில்லை. எங்களுடைய அரசியல் எல்லா மக்களுக்கும், எங்கள் கட்சி எல்லா மக்களுக்குமானது. ஆனால் எங்கள் அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது என்று சொல்கின்ற ஒரே தலைவர் உலகத்தில் உண்டு என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அவர்தான் நாளைய தலைமுறையை பற்றி சிந்திக்கின்ற அரசியல் தலைவராக இருக்கின்றால். தேர்தல் வரும், 2026 வரும். உங்க ஓட்டு மதிப்புமிக்க ஓட்டு. திமுக காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய தலைவர், உங்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தானே தலைவர் பேரறிஞர் அண்ணாதான் சொன்னார், வாக்கை யாராவது, தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்டார்கள். ஆனால் நாம் எல்லாம் தங்கத்தை தவிட்டிற்கு வித்துக் கொண்டிருக்கிறோம். மாதம் வந்து அந்த தேர்தல் வந்தா கோயில் பிடிக்கிற வர மாதிரி இரவோடு இரவு வந்து உங்க ஓட்டுல, உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? 5 ஓட்டா? 5 ஓட்டுக்கு 2,500 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துறான். நீங்களும் காசு வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுறீங்க. அவன் அந்த கொடுத்த 2,500 ரூபாய 2,500 கோடியா சம்பாதிக்கிறான். வெற்றி பெற்று போய் 2,500 கோடியா சம்பாதிக்கிறான். நாம இன்னும் போட்டுக்க சட்டம் இல்லாம இப்படி தான் உட்கார்ந்துருக்கோம். அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம இன்னும் இதே நடைமுறையில் தான் இருக்கிறோம், வேர்களை வித்துட்டு தான் இருக்கோம். அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். டேய், நான் வேர்களை விற்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல கிடக்குறேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா வேர்களை வித்தாலும் எனக்கு கிடைக்கிறது 100 ரூபாய் தான். இந்த 100 ரூபாயில தான் நான் குடும்பம் நடத்துறேன். நீ நேற்று வரைக்கும் தெருப்பொறிக்கா ஊர்ல சுத்தி இருந்த வெள்ளை சட்டம், வெள்ளை வேட்டி போட்ட, கருப்பு சேப்பு கோடு போட்ட அந்த வேட்டி கட்டின, இன்னைக்கு வந்து எனக்கு 2,500 ரூபாய் கொடுக்குறேன். ஏதோ இந்த காசு யாராவது கேட்டமா? இந்த காசு ஏறு, நீ பாடுபட்டியா, உழைச்சியா, ரத்த வேர்வை சிந்தல் வேர்வை விட உழைச்சியா, உனக்கு எப்படி காசு வெறும் கோயிலுக்கு கேட்டியா? கேட்கறது இல்ல. அந்த காசு எங்க இருந்தது? நமக்கு பள்ளிக்கூடம் கொடுத்தது கட்டுறதுக்கு கொடுத்த காசு, நமக்கு சாலை போட கொடுத்த காசு, நமக்கு மருத்துவமனை கொடுத்த காசு. இந்த காசுல சுரண்டிதான் 40% கமிஷன் அடிச்சுதான் அவன் வெள்ளையந்தி வலையமா சுத்துறான். நம்ம இன்னமும் அவனுக்கு ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து கோட்டைக்கு அனுப்பி வைத்துட்டு இதோ நடைபாதையில மேற்கலந்து இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். ஒரு மக்கள் தலைவன், மக்களுக்கான அரசு இந்த நாட்டில் வரணும். இந்த வணிக வளாகம் தேவையா தேவையில்லையா என்பதை இந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்ப
பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டுமே தவிர பேருந்து நிலையத்தை சுருக்கி வணிக வளாகம் கட்டி இந்த சின்ன சேலம் பேரூராட்சி உறுப்பினர்கள் வாழ்வதற்கு வழிவகுக்க கூடாது. இந்த வணிக வளாகம் எதுல கட்டப்படுது? மக்களுடைய வரி பணத்துல. இந்த வணிக வளாகம் கட்டப்படுவது யாருடைய பணத்துல? இந்த பேரூராட்சி தலைவருடைய பணத்திலையா அல்லது இந்த பேரூராட்சியில் உள்ள ஒரு உறுப்பினருடைய பணத்தில? இல்லை, மக்களுடைய வரி பணத்தில். மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்படுகின்ற எது ஒன்றும் அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி கோரிக்கைகளுக்கு அது துணை போக கூடாது. பெரும் கோரிக்கைகளுக்கு துணை போக கூடாது. ஓட்டு கோரிக்கைகளுக்கு துணை போக கூடாது. மக்களையும் மண்ணையும் நேசிக்கின்ற மகத்தான ஒரு அரசு இந்த நாட்டில் அமைகின்ற போது இது எல்லாம் சீர் செய்யப்படும், இது எல்லாம் சரி செய்யப்படும். மக்களுக்கான அரசை நீங்கள் நிறுவ வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நாம் அண்ணன் அருமையர் செந்தமிழ் சீமான். நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி இல்லாமல் உழவை காப்போம், உலகை காப்போம், உழவை காப்போம், உலகை மீட்போம் என்கிற அளவில் இந்த உழவை நாம் மீட்க வேண்டும் என்றால் உழவன் சேற்றில் கை வைக்கவில்லை, கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்ற நிலைமை. நீ எத்தனை ஜி வேணாலும் வச்சுக்கலாம், 4G வச்சுக்கலாம், 5G வச்சுக்கலாம், 8G வச்சுக்கலாம். ஆனால் கஞ்சி என் விவசாயி தான் கொடுக்கணும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் சிந்தியுங்கள். உங்களுடைய வாக்கு சரியானவர்களுக்கு, நியாயமானவர்களுக்கு. இப்பயும் சொல்றேன், நான் வெளிப்படையா சொல்றேன், இப்ப தேர்தல் ஆணையம் வரல, உங்க வீட்டுக்கு வருவான், இருட்டு கோழி திருட்டு கோழி இருட்டுல பிடிக்கிற மாதிரி நைட்டு இரவு வருவான். உங்க வீட்டுல எத்தனை வாக்கம்மான்னு கேட்பான். 5 ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா 5 ஓட்டுக்கு 2500 ரூபாய் கொடுப்பான். கொடுத்துட்டு சும்மா போட மாட்டான். சாமி படத்துல சத்தியம் அடிச்சு கேட்பான். சரி, நீங்களும் சத்தியம் பண்ண 2500 ரூபாய் வருது. காலங்காலமா வேர்தலை விட்டாலும் நமக்கு 100 ரூபாய் தான் வருது. ஆனா ஒரே நாள் நான் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு ஆசைப்பட்டு நம்ம வாங்கிடுறோம். வாங்கிறது சரி, அந்த காசு கெட்ட காசு, மக்களிடம் சுரண்டிய காசு, மக்கள் உழைப்பை சுரண்டிய காசு, மக்கள் வேர்வை நாற்றம் அடிக்கின்ற காசு. அந்த காசை வாங்குவது தப்பு இல்லை. அவன் சத்தியம் கேட்பான், சத்தியம் பண்றதும் தப்பு இல்லை. சத்தியமான அவனுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிடுங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா அவனுக்கு இந்த 2500 ரூபாய் வாங்கின அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, இந்த ஈத்திர காசை வாங்கி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் கிடைக்கும். அந்த காசை வாங்கிட்டு ஒரு நல்லவனுக்கு, சின்னவன் சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் போல ஒரு நாடு கிடைக்கும். அப்ப சத்தியம் பண்ண தம்பி, சத்தியம் ஒண்ணும் பண்ணாதவங்கள அதுல அந்த 2500 ரூபாய் ஒரு 50 ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில முடிச்சு சாமி கிட்ட வச்சிருங்க. சாமி கிட்ட வச்சுட்டு ஓட்ட நல்லவங்களுக்கு போடுங்க, அந்த சீமானுக்கு போடுங்க. இந்த காசை கொண்டு போயிட்டு சாமி உண்டியில போடுங்க. அப்ப அந்த பாவம் சாமியோட போடும். சாமிக்கும் அவனுக்கு தான் பஞ்சாயத்து, நமக்கு ஒண்ணு இல்ல. இங்க நல்ல அரசு வந்துடும், நல்ல நாடு அமைஞ்சிடும். இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். யாத்தா நீ போய் பெண்கள் சொல்லுங்க, இது நல்ல அரசு வேணும், மக்களுக்கான அரசு வேணும். பெண்கள் இந்த நாட்டில் நலமாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் மகன் செந்தமிழ் சீமான் இந்த நாட்டில் முதலமைச்சராக வேண்டும். அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதை சொல்லுங்க. நீங்க தான் நாம் தமிழர் கட்சியை வெல்லணும். இதுல இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் முதலில் நலம் பெறப்போவது, பலன் பெறப்போவது பெண்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இது பெண்களுக்கான அரசு. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லவில்லை எங்கள் அண்ணன். ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லவில்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி இந்த 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி 234 தொகுதியில 117 தொகுதியை பெண்களுக்கு கொடுக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழ் சீமான். பெண்களுக்கான கட்சி, பெண்களுக்கான அரசு, அதை நிறுவ வேண்டியது உங்களுடைய கடமை. நிறுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே உள்ள ஸ்ரீ சின்ன சேலம் பேரூராட்சி நிர்வாகிகளுக்கு சொல்கிறோம், இந்த வணிக வளாகம் கட்டுவதை சிந்தித்து பாருங்கள். தள்ளி வைக்க வேண்டாம், அதை நிறுத்துங்கள், உடனடியாக நிறுத்துங்கள். இந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு என்ன வழியோ அதை செய்யுங்கள். வணிக வளாகம் கட்டி வணிக வளம் 2 கடை வரும். 2 கடையில நமக்கு வந்து 2000 ரூபாய்க்கு எடுப்போம், 10,000 ரூபாய்க்கு வாடகை விடுவோம். அப்ப இதுல 8 அதுல 8, 2 கடைக்கு மாசம் 16,000 ரூபாய் வரும். அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா உங்க கணக்கு வீண் கணக்கா போடும். நாம் தமிழர் கட்சி இருக்கின்ற வரையில் நீங்கள் இந்த வணிக வளாகத்தை கட்ட விட மாட்டோம். நீதிமன்றம் போயாது, சட்டப்படியே இதை தடுப்போம், சட்டப்படியே தடுப்போம். இந்த ஆவணங்கள் இப்ப ராம்குமார் அவர்களுக்கு சொல்கிறோம், இதற்கான ஆவணங்களை எடுங்கள். உயர் நீதிமன்றத்தில் இதுக்கு தடை வாங்குவதற்கு, வழக்கு தொடுப்பதற்கு என்னென்ன வழியோ நாம் தமிழர் கட்சியில் உள்ள வணிகர் அந்த வழக்கறிஞர் பாசறை மூலமாக இலவசமாக சட்டத்தை நடத்துவதற்கு, இலவசமாக வழக்கை நடத்துவதற்கு தலைமை உங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை இதுவரை இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற அத்தனை தம்பிமார்களுக்கும் இந்த கூட்டத்தை நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை இதுவரையிலே செவிமடுத்த என் அருமை தாய்மார்களுக்கும் வணக்கத்தை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.